இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஜீன் பால் என்ற நபருக்கு 2 முழங்கால்களிலும் ஆபரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. பொதுவா இங்கிலாந்து மருத்துவமனையை பொறுத்தவரை எல்லாமே அப்பாயின்ட்மெண்ட் சிஸ்டம் தான். ஸோ ஜீன் பால் 3 வருடம் அப்பாயின்ட்மெண்ட் புக் செய்து காத்திருக்க வேண்டியிருந்தது. இதனால் அவர் வேற வழியை தேடினார். மெடிக்கல் டிராவல் ஏஜென்சி மூலமாக இந்தியாவில் வந்து ஆபரேஷன் செய்ய முடிவு செய்தார். இந்திய மருத்துவமனையில் மருத்துவர்கள் உடனடியாக அவருக்கு ஆபரேஷன் செய்ய பணிகளை தொடங்கினர். இந்தியாவில் அவரது 2 முழங்கால்களிலும் ஒரே நேரத்தில் மாற்று அறுவை சிகிச்சை செய்து முடித்தனர். இது அவருக்கு நேரத்தை மட்டும் மிச்சம் செய்யவில்லை, அவரது பணத்தையும் அவரால் மிச்சம் செய்ய முடிந்தது. இங்கிலாந்து மருத்துவமனையில் அவருக்கு ஆபரேஷன் செய்ய சுமார் 52 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டது. ஆனால் இந்தியாவில் வெறும் 18 லட்சத்தில் அவர் 2 கால்களிலும் ஆபரேஷன் செய்து முடித்தார். ஆபரேஷன் செய்து 4 மணி நேரத்திற்குள்ளேயே அவரால் நர்ஸ் உதவியுடன் எழுந்து நடக்க முடிந்தது. இங்கிலாந்தை பொறுத்தவரை ஹெல்த் ப்ராப்ளம்னா டாக்டரை உடனே பார்க்க முடியாது. அப்பாயின்மெண்ட் புக் செய்து எப்போ டாக்டர் அவைலபிளாக இருக்காரோ அப்போ தான் நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இங்கிலாந்தில் உடனே டாக்டரை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் எமர்ஜென்சி கேருக்கு தான் போகணும். ஆனால் அங்கேயும் புக் செய்து வெயிட் பண்ணி ஆக வேண்டும். ஏன்னா க்ரௌடு ரொம்ப அதிகமாக இருக்கும். இல்லை உயிர் போகிற விஷயம் உடனே டாக்டரை பார்க்கணும்னா நீங்கள் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் தான் கால் பண்ணணும். இப்போ சொல்லுங்கள், மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் இருக்க பிரைவேட் மற்றும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குது, எவ்வளோ ஈஸியாக நம்மளால் டாக்டரை உடனே பார்க்க முடியுது. நம்ம நாட்டில் மெடிக்கல் செலவை குறைக்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப அவசியம், எல்லாரும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுருக்கணும். மற்ற நாடுகளை காட்டிலும் இந்தியா மெடிக்கல் டூரிசமில் ரொம்ப வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. ஏன்னா ஈஸியாக டாக்டரை அணுக முடியும், ரெண்டாவது மிக குறைந்த செலவில் அனைத்தையும் முடிக்க முடியும்.